பனியை கடைசியாக பார்க்காம போயிடுவோமோ அப்படின்னு நினச்சோம். பார்த்தா இங்கே நல்ல பனியாக இருக்குது. பாருங்க பனி பயங்கரமாக இருக்குல்ல. 1400 வந்து முகல் இன்வேஷன் அப்போ வந்து இதை இடிச்சிட்டாங்க. ஃபுல்லாகவே இடிச்சு தரமட்டமாக்கி மிச்சம் இருக்கிறதா நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். நம்ம ஊரில் தஞ்சாவூர் கோயில்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஸ்டைலில் வந்து ஆர்கிடெக்சர் வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் கட்டியிருக்காரு. ஹலோ பீப்புள், இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபால்காமில் இருக்கிற ஒரு நாள் வந்து நம்ம வந்து ஃபால்காமில் இருக்கிற 2-3 விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆரு வேலி, பேத்தாப் வேலி, அப்புறம் சந்தன்வாடி அப்படிங்கிற 3 இடத்த. ஸோ இந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி காலைல போக போகிறோம். இன்றைக்கி வந்து இப்போ வந்து 8 o'clock இந்த மார்னிங். ஸோ பயங்கர கோல்டாக இருக்குது. நாங்கள் வந்து குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டு இங்கே நம்ம கிளம்புறோம். ஏன்னா வந்து மொத்தமாக சுற்றுறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். ஸோ இன்றைக்கி தான் நமக்கு ரிட்டர்ன் ஃப்ளைட்டும் இருக்குது 5:30. அதனால் அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி நம்ம வந்து 8 o'clock ஷார்ப்பாக நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் இன்றைக்கி அப்படிங்கிறத வந்து என் கூடவே வந்து பாருங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஃபால்காமை சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் குயிக்காக சாப்பிட்டுட்டு உடனே கிளம்புறோம். நம்ம தங்கியிருந்த ஸ்டே வந்து சிரிச்சன் ரெசார்ட்ஸ். இது ரொம்ப சூப்பரான இடம். ஆப்போசிட் வந்து லிடர் ரிவர் போயிட்டுருக்கு. ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஆறுவேலியை நோக்கி கிளம்பணும். காலையில் 8 மணிக்கே கிளம்புனதுனால ரோடு ரொம்ப எம்டியாக இருந்துச்சு. ஆறுவேலி போகிற ரோடு ரொம்ப நேரோவாக, போகிறதுக்கு கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக தான் இருந்துச்சு. This is actually Adu Valley. So people used to go inside this park and they are taking pictures and enjoying the all Adu. So this is mainly for the view, right? Yeah, this is mainly for the view. And the Adu Valley actually behind this mountain. Okay. So this is the Adu Valley. There is living people also. Oh, okay, there are. So mainly people coming here and they are just think that this is Adu Valley. Okay. Actually this is Adu Valley. But the Adu Valley people Where living people behind live? this mountain. Okay. So they used to go if you want to go then you have to go on the pony. நம்ம இப்போ நிற்கிறது தான் வந்து ஆடு வேலி அப்படிங்கிற ஒரு இடம். இதுக்கு பின்னால் அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாலும், இதுக்கு பின்னால் தான் வந்து ஆக்சுவல் ஆடு வேலி, அதாவது ஆட்கள்லாம் தங்குற ஒரு இடம். அதுலேருந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி இதான் வந்து என்ட்ரன்ஸ் ஆஃப் ஆடு வேலி. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து போனியில் தான் வந்து ஆக்சுவல் ஆடு வேலிங்கிற கிராமத்துக்கு போக முடியும். நம்ம வந்து கிராமத்துக்கெல்லாம் போகல, ஏன்னா அது வந்து லோக்கல்ஸ் மட்டும் தான் இருக்காங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. மற்றபடி டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து இதுதான். இதில் தான் வந்து ஆட்கள்லாம் ஃபோட்டோலாம் எடுப்பாங்க போல். சுற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சுற்றி வேறு எதுவுமே கிடையாது, வெறும் மவுண்டன்ஸ் மட்டும்தான். சோனமார்க் குல்மார்கில் வந்து ஃபுல்லாக வந்து பனி படர்ந்த பாறைகள், மலைகள் இந்த மாதிரி மட்டும் தான் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அல்பைன் ட்ரீ. இங்கே பின்னால் நம்ம பார்க்குறது வந்து அல்பைன் ட்ரீ. இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து அல்பைன் ட்ரீ. மற்றபடி வந்து பெரிய மலைகள், கொஞ்சம் பனி, நிறைய ஃபாரஸ்ட், இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. வந்து இந்த கேலண்டரில் சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய கேலண்டர்லாம் இந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ் எல்லாம் வரும் அந்த மாதிரி. ஏன்னா வந்து ஒரு சைடில் வந்து ஆறு போயிட்டு அங்கெல்லாம் ஆறுலாம் பார்க்க முடியல. இங்கே வந்து நிறைய ஆறுகள், லேக்கு, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம போகிற வழியிலலாம் இருந்துச்சு. ஸோ ஒரு வித்தியாசமான லேண்ட்ஸ்கேப், ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து வந்தது காலையில் ஆனதுனால ஆட்களும் யாருமே இல்லை, நம்ம மட்டும் தான் இங்கே இருக்கோம். மொத்தம் பார்த்தோன்னா நம்ம மட்டும் தான், மொத்த ஏரியாலே நம்ம மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்தாலும் காலையில் கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். நம்ம மட்டுமே வந்து இருப்போம். கொஞ்சம் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் சூப்பராக எடுக்கலாம். இதுதான் இங்கே உள்ள ப்ரைஸஸ் எல்லாம். ஸோ வந்து இங்கே வந்து ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தோன்னா வந்து பேராகிளைடிங் எல்லாம் இருக்குது. ஆனால் வந்து இப்போ இல்லை, கரெக்டான சீசனில் வந்தோன்னா பேராகிளைடிங் எல்லாம் பண்ணலாம். அப்புறம் லிடர் ரிவரோட வியூ, அதோட ஒரு சின்ன ரிவர் தான் வந்து ஆடு ரிவர் அப்படிம்பாங்க. அது வந்து தான் இந்த பார்க்குக்கு அந்த சைடு இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு பார்த்தது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரான வியூ. நம்ம இங்கேருந்து நெக்ஸ்ட் வந்து ஏபிசி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே லோக்கலில். அதில் ஏ வந்து ஆடு வேலி, பிங்கிறது வந்து பேத்தாப் வேலி, அப்புறம் சிங்கிறது சந்தன்வாடி. ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேத்தாப் வேலி போகிறோம். பேத்தாப் வேலிங்கிறது வந்து இங்கேருந்து ஒரு 26 kilometers. ஸோ வேற ஒரு டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம நேராக அங்கே தான் போக போகிறோம். அடுத்த 30 minutesல நம்ம பேத்தாப் வேலி போய் சேர்ந்தோம். என்ட்ரி டிக்கெட் 100 ரூபா கொடுத்து உள்ளே போனால் ஒரு பார்க் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ இருக்கிறது தான் வந்து பேத்தாப் வேலி. இதோட ஆக்சுவல் பேர் வந்து ஹேகன் வேலி அப்படின்னு. அப்புறம் பேத்தாப்னு ஒரு பயங்கரமான ஹிட் மூவி ஹிந்தியில், அதை வந்து ஃபுல்லாகவே இங்கே தான் ஷூட்டிங் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் இந்த இடத்தோட பேர் வந்து பேத்தாப் வேலின்னு மாற்றினாங்க. இது ஒரு பாப்புலரான ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷன் பஹல்காமில். நம்ம பின்னால் வந்து ஒரு ரிவர் ஓடிட்டுருக்கு. இது வந்து ஒரு பார்க் மாதிரிப்பட்ட செட்டப். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து நிறைய மலைகள், அகைன் வந்து ஆடு வேலியில் இருக்கிற மாதிரிப்பட்ட ஒரு செட்டப் தான். ஆனால் வந்து இது வந்து ஒரு பார்க் மாதிரி கொஞ்சம் கூட அழகாக இருக்குது. நிறைய மரங்கள், அப்புறம் ஒரு ஆறு உள்ளே போகுது இந்த பார்க்குக்கு உள்ளே. ஸோ இங்கே நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து இந்த பார்க்கு. இந்த சுற்றி வந்து நிறைய மரங்கள்லாம் இருக்குது. பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நிறைய மலைகள், பனி படர்ந்த மலைகள் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அல்பைன் ட்ரீ எல்லாம் இருக்குது. இங்கே வந்து பெரிய வேறு எதுவும் இல்லை, ஒரு பார்க்கு தான். ஆக்சுவலாக ரொம்ப அழகான இடம். 100 ரூபா என்ட்ரி ஃபீஸாக இருக்குது இங்கே உள்ளே வரணும்னா.
100 ஒருத்தான்னு கேட்டால் இல்லை, ஆக்சுவலாக ஒரு 50-60 ரூபா கொடுக்கலாம். உள்ளே உட்காந்து ஜஸ்ட் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும், நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் வேறு நடந்துட்டு இருந்தது. அப்படி பேத்தாப் வேலியில் ஒரு 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே இருந்து சீங்கிற சந்தன்வாடியை நோக்கி கிளம்பணும். ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ் டிரைவ் பேத்தாப் வேலியிலேருந்து. ஃபஸ்ட்டு லுக்லேயே நிறைய ஸ்னோ இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. சந்தன்வாடியில் இருந்து தான் அமர்நாத் யாத்திரைக்கு பக்தர்கள் எல்லாம் கிளம்புவாங்களாம். பார்க்கிங்கில் இருந்து ஒரு 10 நிமிஷம் நடக்க வேண்டியிருந்துச்சு. காஷ்மீரில் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒரு டைம் ஸ்னோவை பார்க்கவும் விளையாடவும் முடிஞ்சுது. நம்ம இப்போ நிற்கிறது வந்து சந்தன்வாடி அப்படிங்கிற இடத்துல. ஆடு வேலி, அப்புறம் பேத்தாப் வேலி, அப்புறம் சந்தன்வாடி நீங்கள் பின்னால் பார்த்தா தெரியும், பயங்கர பனியாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த இடம். நல்ல பனியெல்லாம் விழுந்துருந்து. நாங்கள் வந்து பனியை கடைசியாக பார்க்காம போயிடுவோமோ அப்படின்னு நினச்சோம். பார்த்தா இங்கே நல்ல பனியாக இருக்குது. பின்னாலாம் பார்த்தா தெரியும் நல்ல பனியாக இருக்குது. ரொம்ப அழகான இடம். இங்கேருந்து அமர்நாத் யாத்திரை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். பேஸ் கேம்ப் அப்படின்னு வர இடங்கள் 2-3 இடங்கள் எல்லாம் போட்டுருந்தது. பின்னால் பார்த்தா தெரியும் ரொம்ப அழகான இடம். சூப்பராக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பயங்கரமாக வந்துச்சு. அகைன் நான் காலைல வந்தனால பயங்கர கூட்டம்லாம் இல்லை. அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்கே திரும்ப போகிறோம். இந்த இடம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பஹல்காம் வரும்போது அருவேலி, பேத்தாப் வேலி, சந்தன்வாடி கண்டிப்பாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு இடத்த பேத்தாப் வேலி பரவாயில்லாம தான் இருந்தது. அருவேலியும் இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பின்னால் பாருங்கள் மவுண்டன்ஸ் வந்து ரொம்ப அழகாக நிறைய பனியெல்லாம் விழுந்துருந்துச்சு. இங்கே பாருங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா ஃபுல் பனி. இன்னும் கொஞ்சம் பனி இருப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட், அதனால தான் வந்து எடுத்துலாம் காமிச்சிட்ருக்கேன். பாருங்க பனி பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ நீங்கள் இங்கே வரும்போது கண்டிப்பாக வாங்க, இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். இந்த அமர்நாத் யாத்திரை டைம் அப்போ வந்து பயங்கர கூட்டமாக இருக்குமா இந்த இடம். ஃபுல்லாக வந்து பேசஞ்சர்ஸ் ப்ளஸ் வந்து இங்கே இருக்க செல்லர்ஸ், டிரைவர்ஸ், அப்புறம் ஆர்மி, போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கூட்டமாக இருக்குமா. இங்கேருந்து வந்து ஒரு நாள் நைட், அதாவது 24 hours யாத்திரை, அமர்நாத் யாத்திரைங்கிறது போனியில் கூப்பிட்டு போவாங்களாம். 24 hours வந்து போனியிலே போவாங்களாம். அந்த டைமில் வந்து ஃபுட்டு, வாட்டர் எல்லாமே ஃப்ரீயாக இவங்க வர பில்கிரிம்ஸுக்கு எல்லாருக்குமே. இது வந்து ரொம்ப புனிதமான ஒரு யாத்திரை. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். நம்ம நியூஸ்லாம் பட் டிக்கெட் பார்ப்போம்ல. ஸோ நம்ம இங்கேருந்து அப்புறம் கிளம்புறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இங்கேருந்து நேராக ஸ்ரீநகர் போகிறோம். அந்த வழியில் வந்து அவந்திபுரா ரூயின்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து பார்த்துட்டு நம்ம நேராக இங்கேருந்து கிளம்ப போகிறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கடைகள். சீசன் டைமில் இதெல்லாம் ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபுல்லாக பனியாக இருக்குது. இந்த பாருங்க ஃபுல் பனி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து காஷ்மீரில் மேக்ஸிமம் இடங்கள்ல இருந்துச்சு. வெயில் டேரெக்டாக படுற சைடில் வந்து பனி இருக்காது. வெயில் வந்து படாத இடத்துல ஃபுல் பனியாக இருக்கும். இதெல்லாம் வந்து போனியோட தொழுவோம், மாட்டு தொழுவோம் மாதிரி. இங்கே வந்து ஃபுல் போனி இருக்கிறதால போனியோட தொழுவோம். அதெல்லாம் ஃபுல்லாக பனியாக தான் இருக்குது. இதான் வந்து கேம்ப் ஆஃபீஸ். இங்கேருந்து தான் வந்து இந்த இடத்துலேருந்து அவங்க வந்து கிளம்பி போவாங்க அமர்நாத் யாத்திரைக்கு. இங்கே பாருங்க வந்து எவ்வளோ பனி அப்படின்னு, எவ்வளோ ஸ்னோவாக இருக்குது பாருங்க. பைப்பு தண்ணி உடஞ்சி தண்ணியெல்லாம் தேங்கியிருக்கு. அந்த இடம் கூட வந்து ஃபுல் ஸ்னோவாக இருக்குது. நம்ம வந்து காஷ்மீரில் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி பார்த்தோம். பைப்பு உடஞ்சி வர தண்ணியெல்லாம் வந்து ஸ்னோ ஆகி அந்த மாதிரி படிஞ்சு அந்த மாதிரியே நிற்கிது. நம்ம ஊரில் ஆடு மாடெல்லாம் ரோட்டில் நடமாடுற மாதிரி இங்கே என்னடான்னா போனி நடமாடிட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அப்படி சந்தன்வாடியோட அழகை பார்த்து ரசித்து முடிச்சுட்டு நேராக பஹல்காமை நோக்கி கிளம்பணும். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் பஹல்காம் டவுன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய வெஹிக்கிள்ஸ், இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோனிஸ்னால் அந்த கோவேரி கதல் கழுதை. நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் அவந்திபுரா ரூயின்ஸ். இதுதான் நம்ம காஷ்மீரில் பார்க்க வந்த லாஸ்டான ஸ்பாட்டு. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் இடமான நம்ம வந்து அடுவேலி, பேத்தாப் வேலி, சந்தன்வாடி எல்லாம் முடிச்சுட்டு வந்து ரிட்டர்ன் ஸ்ரீநகர் ஏர்போர்ட் போகிற வழியில் அவந்திபுரா ரூயின்ஸ் அப்படிங்கிற ஒரு டெம்பிளில் ஸ்டாப் பண்ணோம். இந்த டெம்பிளோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது வந்து 800 CE, அதாவது 800வது வருஷம் வந்து கட்டப்பட்டது. இது வந்து கட்டினது வந்து யாருன்னா அவந்திவர்மன் அப்படிங்கிற ஒரு கிங். அவரோட இந்த நம்ம இப்போ நிற்கிற இடம் வந்து அவந்திப்பூர் அப்படிங்கிற பேரில் வந்து முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அவந்திபுரா. ஸோ அவர் வந்து உட்பரா டைனஸ்டியோட ஃபவுண்டர் அவர். ஸோ அவர் வந்து இந்த இதில் கட்டின கோயில் தான் வந்து இந்த கோயில், அவந்தி சுவாமி கோயில். ஆக்சுவலாக இதுல இருந்து 2 கோயில் இருக்கு. பின்னால் தெரியுற இந்த பெரிய ஸ்ட்ரக்சர் வந்து அவந்தீஸ்வரா அப்படிங்கிற ஒரு கோயில். அதாவது அது வந்து லார்ட் சிவாவோட கோயில். இந்த சைடு இருக்க கொஞ்சம் சின்ன டெம்பிள் வந்து அவந்தி சுவாமி அப்படிங்கிற டெம்பிள், அது வந்து விஷ்ணுக்கு. ஸோ இந்த 2 டெம்பிளும் இங்கே இருந்திருக்கு. 800 கட்டின இந்த கோயில் வந்து 1400 வந்து முகல் இன்வேஷன் அப்போ வந்து இதை இடிச்சிட்டாங்க. ஃபுல்லாகவே இடிஞ்சு தரமட்டமாக்கி மிச்சம் இருக்கிறதா நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் எல்லாமே இடிஞ்சிருக்கு. இங்கே வந்து எழுதியிருக்க ஸ்கிரிபிள்ஸ், அப்புறம் வந்து அந்த சின்ன சின்ன சிற்பங்கள்லாம் பண்ணி கல்வெட்டுலாம் வந்து பளிச்சுன்னு தெரியுது. இப்போ கூட அப்படியே தான் இருக்கு இவ்வளோ வருஷமானதுக்கு அப்புறம். இது வந்து என்னன்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி பாருங்க, ஒரு மெயினான ஒரு டவுனுக்குள்ளே தான் இருக்கு. தனியாக அந்த மாதிரிலாம் இல்லை, ரோடு சைட்லேயே ஒரு டவுனுக்குள்ளே தான் இருக்கு. ஃபுல்லாக வந்து இடிஞ்ச ஸ்ட்ரக்சர்ஸ், ஒரு சுற்றி வந்து நிறைய வீடுகள், மாஸ்க்கு, அது இதெல்லாம் நிறைய இருக்கு.
இப்போ இந்த ஏரியாவில் தான், அந்த பின்னால் இருக்கிற ஏரியாவில் தான் குஷி படம், அது நம்ம விஜய் தேவர்கொண்டாவோட படம், அதெல்லாம் வந்து ஷூட்டிங் எல்லாம் இங்கே தான் ஃபுல்லாக நடந்திருக்கு, இந்த ஏரியா தான் ஃபுல்லாக நடந்திருக்கு. இந்த டெம்பிள் இருக்கிறது வந்து ஸ்ரீநகர்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் தள்ளி, பஹல்காம்லேருந்து ரிட்டர்ன் வர வழியில், அதாவது இங்கே ஸ்ரீநகர்லேருந்து பஹல்காம் போறீங்கன்னா வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப நேரம்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது ஒரு 15 மினிட்ஸ் பார்த்துட்டு போகலாம். ஒரு இடிஞ்ச ரூயின்ஸ் வந்து எப்படி இருக்கு, அல்லது கல்வெட்டுகள்லாம் எப்படி இருக்கு. அவந்தி வருவாங்கிற கிங் தான் வந்து இங்கே காஷ்மீரில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டோன் ஆர்கிடெக்சர், நம்ம ஊரில் தஞ்சாவூர் கோயில்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஸ்டைலில் வந்து ஆர்கிடெக்சர் வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் கட்டியிருக்காரு. அவரோட டைம்ல வந்து நிறைய கோயில் கட்டியிருக்காங்க. ஆனால் வந்து பாவம் 1400 வந்து இஸ்லாமிக் இன்வேஷன் நடக்கிற டைம்ல வந்து இதை ஃபுல்லாகவே இடிச்சு தரமட்டம் ஆக்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, நிறைய கோயில்கள், அதில் வந்து இதுதான் வந்து மெயினான கோயில். அவரோட சிட்டியோட கேபிட்டல்ல இருக்கிற மெயின் கோயில் இதுதான். இதை வந்து அந்த டைம்ல இடிச்சிட்டாங்க. ஸோ அப்படி நம்ம கடைசியாக காஷ்மீரில் பார்க்க வந்த அவந்திபுரா ரூயின்ஸையும் பார்த்து முடிச்சுட்டு நேராக ஏர்போர்ட்டுக்கு கிளம்பணும். ஒரு வழியா வந்து இன்னைக்குள்ள டேயை முடிச்சுட்டு நம்ம ஏர்போர்ட்ல வந்து உட்காந்துருக்கோம். கடைசியா நம்ம பார்த்தது வந்து அவந்திபுரா டெம்பிள். அதையும் பார்த்துட்டு அங்க இருந்து ஒரு 45 மினிட்ஸ் டிராவல் பண்ணி வர வரல கொஞ்சோண்டு லஞ்சை சாப்பிட்டுட்டு நேரா வந்து ஏர்போர்ட்ல வந்து உட்காந்துருக்கோம். அடுத்த ஒரு அரை மணி நேரத்துல ஃபிளைட்டு. கொஞ்சம் லேட்டரா வந்தோம். ஆனா வந்து ஏர்போர்ட்ல ஒரு பிரச்சனை என்னன்னா, நிறைய செக்கிங், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களா எடுத்து பார்த்தெல்லாம் செக் பண்ணாங்க. எல்லாம் செக் பண்ணி உள்ள வந்து பீஸ்ஃபுல்லா உட்காந்துருக்கோம். அடுத்த 25-30 மினிட்ஸ்ல ஃபிளைட்டு. இங்க இருந்து ஏறுறோம் நேரா டெல்லி, டெல்லியில இருந்து நேரா நம்ம ஊர். இதோ இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ இதுவரைக்கும் உட்கார்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வெக்கேஷனோட திரும்ப மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் அஜய். அஜய் ஓவர் அண்ட் அவுட்.